தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா. தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த 2021ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்த தொகுதியில் அந்த கட்சியின் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட ஈவேரா திருமகன் 2023ஆம் ஆண்டு மாரடைப்பால் காலமானார். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் அவருடைய தந்தை இவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு 400 கோடி ரூபாய் செலவு செய்தது. இந்த செலவை ஏற்றுக்கொண்டவர் செந்தில் பாலாஜி. 400 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்து வெற்றி பெற்ற வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன். தற்பொழுது இவருக்கு வயது 75 வயதாகிறது. இவருக்கு தமிழக காங்கிரஸில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் இவரை ஒரு பொருட்டாகவே கருதுவது கிடையாது. வயது 75 ஆகிவிட்டது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக 2 முறை பதவி வகித்தார். ஒரு முறை மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். இவர் சிவாஜி கணேசனின் ஆதரவாளராக தமிழக காங்கிரஸில் வலம் வந்தவர். தற்பொழுது தமிழக காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இவிகேஎஸ் இளங்கோவனை கண்டுகொள்வதே கிடையாது. இவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மாநில தலைவர் பதவி வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இதற்காக தூதுவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்தால் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இவிகேஎஸ் இளங்கோவன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இவிகேஎஸ் இளங்கோவன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்ல உள்ள தகவல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.